சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 ஆரம்பிச்சு, அதுல ஒரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து வந்துட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு சீசன் ஆரம்பிக்குதுன்னா, அதுல கவனிக்கப்படக்கூடிய ஒரு சில போட்டியாளர் இருப்பாங்க. அப்படிதான் இந்த சீசன்ல 2, 3 போட்டியாளர் இருக்காங்க. அதுல முதல் முக்கியமான போட்டியாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தான். சர்வேஸ்வரன் தனக்கு இருக்கக்கூடிய குறைய பெருசா நினைக்காம, கண்டிப்பா இந்த உலகத்துல சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய குழந்தைங்க மத்தியில, இவரும் இப்ப அவருடைய புதிய முயற்சிய எடுத்திருக்காரு. அவருடைய குரல் அப்படியே அச்சு அசலா கானா பாட்டுக்குன்னே பாடக்கூடிய குரலாவும் அமைஞ்சிருக்குது. இந்த வாரம் ஒன் ஆன் ஒன் பேட்டில் அப்படிங்கிற அடிப்படையில 2 போட்டியாளர்கள் மோதுற மாதிரி தான் ஒரு ரவுண்ட் வச்சாங்க. அதுல பெங்களூர்லேருந்து கலந்துக்கிட்ட ஒரு போட்டியாளரும், அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தான் மோதுனாங்க. சர்வேஸ்வரன் குக்கு படத்துலேருந்து வரக்கூடிய ஆகாசத்த அப்படிங்கிற பாட்டை பாடினாரு. அவர் பாடினதும் ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் அவருக்கு கிடைச்சிருக்குது. இப்ப ஜட்ஜஸா இருக்கக்கூடிய இமான் சாரா இருக்கட்டும், சித்ரா மேமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சர்வேஸ்வரனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மெய் மறந்து போயிட்டாங்க. ஸ்டேஜுக்கே போயிட்டு அப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இமான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இத்தனை நாட்கள் நீ எங்கடா இருந்த? எதுக்காக இந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்காம இருந்த? நீலாம் எப்பயோ வந்திருக்கணும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ண? 7, 8 சீசன்லேயே வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா நீனா ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருப்ப. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு 24/7 சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய குழந்தைங்க மத்தியில நீ வந்து இந்த இடத்துக்கு பெருசா ஒன்று நினைச்சிருக்க பாத்தியா? இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். உண்மையாவே ஒன்று நினைச்சா உங்க பேரண்ட்ஸ் பெருமைப்படணும். நானும் பெருமைப்படுறேன். இசையை மட்டும் கைவிட்டுறாத. எந்த உலகத்துக்கு போனாலும் இந்த இசை உனக்கான ஒளியை ஏற்படுத்த தான் போகுது. ஃபியூச்சர்ல சொல்ல முடியாது. என்னோட இசையிலே கூட உனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அது ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி பல விஷயங்களை இமான் சார் சர்வேசனை பார்த்து சொல்லியிருக்காராம். சர்வேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பாடுறாரு. கண்டிப்பா இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11ல ஒரு லாங் டேர்முக்கு சர்வே ஆகக்கூடிய போட்டியாளர்கள்ல இவரும் ஒருத்தா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்பயே வந்து ஃபேன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சர்வேசனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரா பாடுறாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படம் உலக அளவுல 12 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட விஜய் அவரோட கடைசி திரைப்படமா ஜனநாயகன் கடந்த ஜூலை 23 ரிலீஸ் ஆச்சு. பல தடைகளை தாண்டி வெளியான திரைப்படத்தை ரசிகர்கள் தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. இயக்குனர் வினோத் இயக்கத்தை உருவான திரைப்படத்தை கேவிஎன் தயாரிச்சிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ், மமிதா பைஜு, பாபி தேவல்னு சொல்லி ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தை இருந்தாங்க. விஜயோட திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல உச்சத்தை பெற்றோம். அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் கலவையான விமர்சனம் வாங்கியிருந்தாலும் வசூல்ல நல்ல வரவேற்பு வாங்கியிருக்குது. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 12 நாட்கள் ஆகுதான். இந்த 12 நாட்கள்ல இதுவரைக்கும் ஜனநாயகன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 293 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகமாகும். கண்டிப்பா 300 கோடி ரூபாய் எட்டிடும் அப்படிங்கிறதும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருந்து வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.